கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய மீட்பு பணியிலே விமானப்படையினர், கடற்படையினர், தரைப்படையினர் என 3 படையினர் பிரிவுகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்போது தரைப்படையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல படை அணிகளின் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பாலங்கள் புனரமைப்பு, வீதி புனரமைப்பில் இந்தியா சார்ந்தவர்கள் நிற்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கின்ற போது நேற்று யாரும் எதிர்பாராத வண்ணமாக அமெரிக்காவினுடைய 130 அதாவது C-130 ரக அதிசிறப்பு வாய்ந்த சக்தி விமானம் 2 இலங்கைக்குள் நுழைந்திருக்கின்றது. அதில் சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இந்த விமானத்தில் சென்றிருக்கக்கூடிய பலர் சிறப்பு தேர்ச்சி பெற்ற முக்கிய நிபுணர்கள் என்கின்ற கருத்தையும் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் முக்கியமானதாக இருக்கின்றது. 2 சிறப்பு விமானங்களும் கொழும்பில் தரையிறங்கியது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் கூட அது வளமையான நடைமுறை இருக்கின்றது. காரணம் என்று சொன்னால், கடந்த வாரங்களில் இந்தியாவினுடைய அதிசிறப்பு வாய்ந்த குளோப் மாஸ்டர் 17 அதே போன்று இன்னும் பல ரக அதி சக்தி வாய்ந்த விமானங்கள் எல்லாம் கொழும்பிலே தரையிறங்கி சென்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று திருவோணமலையிலும் இந்தியாவினுடைய கடற்படையினுடைய சிறப்பு கடற்படை கப்பல் ஒன்றும் அங்கு பொருட்களோடு சென்று திரும்பி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இருக்கின்ற போது திடீரென இவர்கள் எங்கு செல்லுகின்றார்கள்? கொழும்பிலே தரையிறங்கிய 2 C-130 விமானங்களும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவினுடைய சிறப்பு விமானங்கள் 2 உடனடியாக பலாலி விமான நிலையத்திலே தரையிறங்குகிறது. இங்குதான் ஒரு பெரும் சிக்கலும் பெரும் செய்தி ஒன்றும் மறைந்திருக்கின்றது. பொறுத்திருங்கள், தருகிறோம். நெருக்கடியான காலகட்டங்களில் இன்றியமையாத உதவிகளை மிகவும் தேவையான இடங்களுக்கு எடுத்துச் செல்வதில் போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு விசேட நிபுணர்கள் அடங்கிய குழுக்கள் தற்போது இலங்கை சென்றிருக்கின்றமை என்பது அமெரிக்க தூதரகத்தின் செய்தியாக இருக்கின்றது. ஏன் C-130 அமெரிக்காவினுடைய அதிசிறப்பு வாய்ந்த விமானங்கள் சென்றது தொடர்பில் அதில் 60 அமெரிக்க படையினர் சென்றிருக்கின்றார்கள். அவர்களைத்தான் இன்றைய தினம்தான் அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்துகின்றது. சிறப்பு தேர்ச்சி பெற்ற நிபுணர்கள் அடங்கலான குழுதான் அதில் சென்றிருக்கிறது என்று. இப்போது இலங்கைக்கு சென்றதும் சிக்கல் இல்லை, அங்கிருக்கக்கூடிய அனர்த்தங்களின் போது அவருடைய உதவியும் சிக்கல் இல்லை, எடுத்துச் சென்ற பொருட்களும் சிக்கல் இல்லை, சிக்கலும் இல்லை, எதுவும் இல்லை. பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்பதுதான் ஒரு பெரும் எச்சரிக்கை மிகுந்த செய்தியை இந்த இடர்பாடு நிறைந்த காலப்பகுதியிலும் கூட அமெரிக்கா வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய செய்தி. இது இலங்கை அரசுக்கான செய்தி அல்ல, மாறாக இது இந்தியாவுக்கான செய்தியாக காணப்படுகிறது. விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்திய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றைய தினம் அவர் இந்தியாவிலிருந்து வெளியேறுகிறார். இலங்கையின் மீட்பு பணிகளுக்காக வந்த இந்தியாவின் அது சிறப்பு வாய்ந்த படைப்பிரிவுகள் நேற்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளியேறுகிறது. நேற்று அதி சிறப்பு வாய்ந்த விமானத்தில் அமெரிக்காவினுடைய படையினர் இலங்கைக்குள் நுழைகிறார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் பலாலியையும் இன்றைய தினம் சென்றடைந்திருக்கிறார்கள்.